இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குற? இன்னும் என்ன ஆகணும்? நீ கிட்ட என்ன சொல்லிட்டு போன நந்தினி? ஆணி செருப்புல கூறு தட்டி எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு தானே போன. அதுக்கப்புறம் எங்க போன? ஆளை காணோம். அப்புறம் பார்த்தா அந்த பாரதி அந்த செருப்பு எடுத்துட்டு வந்து குடுக்குறா. அத போட்டுட்டு நடந்துதா இங்க பாரு, என் காலு இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? போ நந்தினி. நீ சொன்னதை நம்பிதான் எப்படியாவது அந்த பரிகாரத்தை பண்ணிடலான்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு பாரு. வலி தாங்க முடியல. சாரி மித்ரா, நான் கூட உன்கிட்ட சொன்ன மாதிரியே பண்ணி கொடுக்கறதுக்கு தான் செருப்பை எடுத்துட்டு போனேன். அப்ப திடீர்னு பாரதி வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா என் முகத்துல ஃபுல்லா விபூதி, கண்ணே தெரியல. அப்போன்னு பார்த்து பரிகாரத்துக்கு நேரமாச்சுன்னு சொல்லி என்கிட்ட இருந்த செருப்பை புடுங்கிட்டு வந்துட்டா. நான் போயிட்டு முகத்தை கழுவிட்டு பாக்குறேன், கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப ரெட் ஆகி இப்பதான் எனக்கு கண்ணே நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் தான் உன்னை நான் தேடி வரேனே. அவ செருப்பு எடுத்துட்டு வரும்போதே நான் நினைச்சேன், அந்த பாரதி என்னமோ பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா பாட்டி பரிகாரத்தை பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்களே, எனக்கு வேற வழி தெரியல, அதான் பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப வலிக்குது நந்தினி. போய் என்ன இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காலுக்கு கொஞ்சம் போட்டு விட. சாரி மித்ரா, என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இரு, நான் போய் என்ன எடுத்துட்டு வந்துடுறேன். இது நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு மித்ரா, கடவுள் விஷயத்துல நம்ம என்னைக்குமே விளையாடவே கூடாது. நீ கல்யாணத்துக்கு ஆசையா எடுத்த புடவை எரிஞ்சு போனப்பவே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும். அது சொல்றதுக்கு தான் கடவுள் உன்னை வார்ன் பண்ணிருக்காரு. நீதான் அந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்க. அதனால்தான் நீ பண்ண பரிகாரத்துக்காக உன் கால்ல எண்ணெய் வைக்கிற நிலைமை வந்துச்சு. இதுதான் உனக்கு முதல் பரிகாரம். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த பரிகாரத்துல நான் உன்னை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாரதி சைனிங் ஆஃப். வர்ட்டா, பாய். சுதாகர், இந்த மித்ரா விஷயத்துல ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. நாம ஒண்ணு நினைச்சு பண்ணுனா நடக்கிறது வேற ஒன்னால இருக்கு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க பாட்டி? என்னத்த சொல்றதுப்பா, அந்த குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நாம வீட்டுல பண்ண கன்னி பூஜை பரிகாரத்தையும் மித்ரா சரியா பண்ணல. இன்னைக்கு ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு பிரகாரத்தை மாத்தி சுத்தி இருக்கா. அதான்ப்பா மனசே சரியில்லை. பாட்டி, இதெல்லாம் நினைச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பாட்டி. எல்லா சாமியும் ஒண்ணுதான் நினைச்சு பாருங்க, எதுவுமே தப்பா தெரியாது. என்னம்மா, அம்மனுக்கு பூ கட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க சாமி. பூவை கட்டும்போது அந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டுதல்னு சொல்லிக்கிட்டே கட்டுமா. அவ கழுத்துல இந்த பூவை கொண்டு போய் போடும்போது நீ வேண்டிக்கிட்டது நல்லபடியா நடக்குமா? சரிங்க சாமி. சரிம்மா. மித்ரா, வா மித்ரா. மித்ரா, இப்ப கால்வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பாட்டி. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த பரிகாரம் என்னன்னு சாமியார் வந்து சொல்லுவார்மா. நினைச்ச மாதிரி மாலையை கழுத்துல போட்டுட்டேன். நினைச்சது நடந்துடும். அண்ணே, என்னண்ணே என்ன பண்றீங்க? ஓ, நான் மாலை போட்டது கேக்குறீங்களா? இந்த கோயிலுக்கு வரவங்க சாமி சிலை முன்னாடி நின்னு கண்ணை மூடிட்டு மனசுல நினைக்கிற காரியத்தை வேண்டிக்கிட்டு மாலைய இந்த சாமியோட சிலை கழுத்துல போடணும். 3 மாலையில ஒரு மாலை விழுந்தா போதும், மனசுல நினைச்ச காரியம் நடக்கும்னு இந்த கோயிலோட ஐதீகம். வரமா, எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? இந்த சாமி சிலையோட கழுத்துல கண்ணை மூடி மனசுல என்ன வேணாலும் நினைச்சு மாலை சாமி கழுத்துல சரியா விழற மாதிரி வீசணும். 3 மாலை வரைக்கும் வீசலாம். ஒரு மாலை சரியா விழுந்தா கூட நினைச்ச காரியம் நடக்கும். நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நீங்க இத பண்ணணும். எதுக்கு மித்ரா அந்த தேவையில்லாத விஷப்பறிச்ச? சப்போஸ் மாலை கழுத்துல விழலன்னா தேவையில்லாம சங்கடப்படுவ.
ஆதி ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? கண்டிப்பா உங்களால முடியும். எனக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் ஆதி. மாப்ள மித்ரா தான் ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாள்ல, பண்ணுங்க மாப்ள. ஆமா ஆதி, மித்ரா ஆசைப்பட்டு கேட்கறாள்ல. சரி சரி, நான் ட்ரை பண்றேன். வா. ஏய் தவக்கல, என் கூட கொஞ்சம் வாங்க. சரிண்ணே. பசங்களா நீங்க இங்கே விளையாட்டுருங்க, மாமா போயிட்டு வந்து அப்புறமா உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். சரி மாமா. ஸ்டோன் பேப்பர். அண்ணா என்ன விஷயம் அண்ணா? எதுக்கு இப்ப தள்ளிட்டு வந்தீங்க? சொல்றேன்டா, அதை சொல்ல தானே கூப்பிட்டேன். சரி சொல்லுங்க. ஏய் தவக்கல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வாசுவோட அம்மா மரகத அம்மாவை போய் நான் பார்த்தே ஆகணும். ஆமாண்ணே, அது ரொம்ப முக்கியமாச்சே. ஆனா என்னால இவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியலடா. நான் இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் போகணும். அதுவும் சரிதான். உங்க நிலைமைய பார்த்தா எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஆளு 2 இடத்துல எப்படி இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அதானே பிரச்சனையே. ஒரு பிரச்சனையும் இல்லடா, நான் 2 இடத்துலயும் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன சொல்றீங்க? ஏதாவது மேஜிக் கீஜிக் படிச்சிருக்கீங்களா? லாஜிக் இல்லாம பேசுறீங்க. அது எப்படி முடியும்? இருக்கிறது ஒருத்தர், ஆனா 2 இடத்துல எப்படி? டேய் 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 டேய், ரொம்ப 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 யோசிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? அவங்க பாக்குறப்போ நீங்க இங்க இருக்கணுமே, அது எப்படி முடியும்? சத்தியமா எனக்கு புரியலண்ணே. டேய் ரொம்ப பேசாதடா. ஏய் இப்ப எதுக்குடா அழுகுற? நீங்க சொல்ற பிளான்லாம் பக்காவா தான் இருக்கு. ஆனா மாட்டிக்கிட்டதான் முதுகு தோல் உரிஞ்சிரும். சும்மாவே இந்த மித்ரவனம் எப்ப பார்த்தாலும் உருன்னு உரைச்சிட்டே இருப்பாங்க. இப்போ உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்றேன்னு தெரிஞ்சது அப்புறம் என்ன துரத்தி விட்டுருவாங்க. பயமா இருக்குண்ணே. பில்டிங் ஸ்டாக்கு பேஸ்மெண்ட் வீக்குண்ணே. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டடா, உன்னால முடியும் முடியும். நான் ரொம்ப நேரமா அங்க இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்லையே. நீங்க மறைக்கிறதுக்கு முன்னாடியே அது என்னன்னு நான் பாத்துட்டேன். எனக்கு உங்க பிளான் கூட தெரியுமே. நீங்க தவக்கல மாமாவை தியானம் பண்ண உட்கார வச்சுட்டு நீங்க எங்கேயோ வெளியே போறீங்க. அவர் உங்களை மாதிரி நடிக்க போறாரு. கரெக்டா? தமிழ், நீ வேற லெவல். அதேதான். ஆனா ப்ளீஸ் யாருக்கிட்டயும் சொல்லிடாத, ஓகே? நான் சொல்ல மாட்டேன். மா, இங்க என்னவா பண்ணிட்டு இருக்க? வா வா.